ஒரு வசனம் போட்டிருக்கும். அவருடைய எதிராளிகள் எல்லாம் வராங்க, வந்து என்ன சொல்றாங்கன்னா, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்றாங்க. ஏனென்றால் அவர் மன்னிக்கிறார். மன்னித்து மன்னித்து பழகுவதால் தான் இந்த வார்த்தை சொல்றாங்க. கண்டிப்பா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், கர்த்தர் உம்மோடு கூடவே இருக்கிறார். அந்த வார்த்தை சுதந்திரத்துக் கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும்? நான் சர்ச்சை பணைய கூட இருக்காரா? பைபிள் படித்த எல்லாமே காணிக்க கொடுத்த எல்லாமே இருக்கீங்க. எப்போ மற்றவர்களை மன்னிக்க நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உண்மையாவே 100% கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். இல்லை பாஸ்டர், நான் சர்ச்சை கட்ட காணி கொடுத்துட்டேன், நான் அது பண்ணிட்டேன், நான் இது செய்துட்டேன், அதெல்லாம் சொன்னா எதுவுமே வேலைக்கு ஆகாது. என் கர்த்தருக்காக மன்னிக்க வேண்டும். அவர் ஈசாக்கு அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டார். நம்ம நினைக்க